ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டு கலர் ஃபிஷ் மார்க்கெட்டான கொளத்தூர் மார்க்கெட்டுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இந்த கொளத்தூர் மார்க்கெட் கரெக்டாக இந்த சந்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த சந்து இந்த ஸ்டார்ட் ஆகி 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே கடைகள் தான். கலர் ஃபிஷ் மட்டும் இல்லாமல் விதவிதமான பெட்ஸ், பேர்ட்ஸு, டாக்ஸு அது எல்லாமே இங்கே விற்கிறாங்க. முக்கியமாக இங்கே கலர் ஃபிஷ் எல்லாமே ரீட்டெயிலாக மட்டும் இல்லாமல் ஹோல்சேலாகவும் ஹோல்சேல் ப்ரைஸுக்கும் விற்றுட்ருக்காங்க. இங்கேருந்து தான் பல கடைகளுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஏரியாவில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகளில் பேக்கெட் போட்டு விற்பாங்க. மற்ற ஷாப்பில் போய் வாங்குறதுல இந்த மாதிரி பேக்கெட் போட்டு விற்கிறது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கு இருக்குது. ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு கோல்ட் ஃபிஷ்னால் ஒரு 6 பீசஸ் ஆஃப் கோல்ட் ஃபிஷ் வந்து ₹100. கோகிலி கஃப்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ரேட்டில் விற்றுட்ருக்காங்க. ஏஞ்சலு நிறைய டிஃப்ரெண்ட் மீன்லாம் அங்கே பார்க்கலாம். நான் இங்கே எதுக்கு இப்போ வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு ஆசை, நம்ம ஒரு தொட்டி நல்லா பெரிய சைஸில் ஒன்று வாங்கி வளர்ப்போம், ஒரு ப்ராப்பரான அக்வேரியம் செட்டப்பில் வாங்கி வளர்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தேன். இங்கே வந்து விசாரிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தொட்டினா 1300 சொல்கிறாங்க. இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா 1500 சொல்கிறாங்க. இது வந்து காமனாக நான் எல்லா கடைகளையும் விசாரிச்சுட்டு இதே ரேட்டு கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே கைண்ட் ஆஃப் ரேட் தான் விற்கிறாங்க. இந்த மாதிரி தொட்டி வாங்கலாமா, இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இம்போர்ட்டட் தொட்டிலாம் வந்து ₹7000 சொல்கிறாங்க. இந்த தொட்டிக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு 5000 அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னது. இந்த மூணுமே இந்த ப்ளூ கலர், பிங்க் கலரில் இருக்க டாப்பில் இருக்கிற இம்போர்ட்டட் எல்லாமே 5000ன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி தொட்டியில் ஏதாவது ஸ்க்ராட்ச் இருந்தால் மொத்தமாகவும் மாற்றுற மாதிரி இருக்கும் கிளாஸு. இந்த மாதிரி தொட்டிலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சைடு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அந்த ஒரு சைடு கிளாஸ் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த கடையில் தான் கடைசியாக வாங்கினோம் இந்த தொட்டி. இந்த தொட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 சொன்னாங்க. நாங்கள் 1800. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5க்கு 1 அடி அப்படின்ற சைஸில். ப்ளஸ் இதோட வுட்னா வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருந்தது, அதனால் இது சூஸ் பண்ணோம். இந்த தொட்டி வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன விதமான ஏர் ஃபில்டர் நான் வாங்கினேன், என்ன கல் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி உள்ளே டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன்.